ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க. இன்றைக்கி ராகி இட்லி தான் செய்ய போகிறேன். பஞ்சு போல் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் நார்மலாக செய்கிற இட்லி தோசையை விட இந்த ராகி இட்லியில் நிறைய சத்து நிறைஞ்சிருக்குது. அண்ட் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். குழந்தைங்க, பெரியவங்க, டயட் இருக்கிறவங்க கூட சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், அப்புறம் நீங்களே சொல்வீங்க. வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். ராகி இட்லி செய்கிறதுக்கு நான் 1 டம்ளர் அளவுக்கு ராகி எடுத்துருக்கிறேன். அதாவது கேழ்வரகு அரிசின்னு சொல்லுவாங்க. அடுத்து அதே மாதிரி 1 டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துருக்கிறேன். இது ரெண்டையும் ஒன்று போல் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த ராகி அரிசியும் இட்லி அரிசி ரெண்டையும் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி பிடிச்சி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். கரெக்டாக இது ஒரு 10 மணி நேரம் பக்கம் ஊறணும். அப்போ தான் உங்களுக்கு இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். அடுத்து 1 டம்ளர் ராகி 1 டம்ளர் இட்லி அரிசி எடுத்துருக்குறோம். மொத்தத்துக்கு 2 டம்ளர் ஆகுது. அதுக்கு அரை டம்ளருக்கு நான் கருப்பு உளுந்து எடுத்துருக்கிறேன். நீங்கள் வெள்ளை உளுந்து கூட சேர்த்துக்கிடலாம். அதுலேயும் தண்ணி பிடிச்சி எடுத்து வச்சிடலாம். இது ரெண்டையுமே நல்லா ஊறட்டும். அடுத்து ஒரு சின்ன டம்ளரில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஊற வச்சுக்கலாம். எப்போவுமே இட்லிக்கு மாவாட்டும் போது வெந்தயம் ஊற வச்சு கொஞ்சம் ஆட்டிக்கிட்டிங்கன்னா இட்லி நல்லா சாப்பிட்றதுக்கு மனமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து 10 மணி நேரத்துக்கு அப்புறம் உளுந்து, ராகி அரிசி எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. கல் மண் இல்லாமல் நல்லா அலசிட்டு கழுவி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கிறேன். அடுத்து உரலும் கழுவி ரெடியாக இருக்குது. ஃபஸ்ட்டு நான் உளுந்து போட்டு அரைச்சிக்கிறேன். நீங்கள் அரிசியை கூட போட்டு அரைச்சிக்கலாம். உளுந்து சேர்த்ததுமே டக்குன்னு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கையை வச்சு எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா உளுந்தும் ஒன்று போல் நல்லா அரைப்பட்டு வரும். அதே மாதிரி தண்ணி அதிகமாக ஊற்றிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மாவு நல்லா நீத்து போன மாதிரி சலசலப்பாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், உளுந்து மாவு அரைச்சிட்ருக்கும்போது கொஞ்சம் கெட்டியாக ஓடுற மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் இந்த மாதிரி தண்ணியை கொஞ்சம் தொளிச்சு விட்ட மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு கை வச்சு மறுபடியும் எடுத்து விட்டுக்கிட்டே இருங்க. இல்லைன்னா அங்கங்கே உளுந்து அரிசி அப்படியே முழுசாக இருக்கும். கடைசியாக உங்களுக்கு அரைப்பட்டு வரும்போது இந்த மாதிரி நல்ல பந்து மாதிரி இருக்கணும் மாவு. அப்போ தான் உங்களுக்கு துணியில் இட்லி ஒட்டாமல் நல்ல பஞ்சு போல் இருக்கும். அடுத்து மாவு நல்லா அரைப்பட்டு வந்துருச்சு. இப்போ நான் பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். பாத்திரத்தில் மாவு போடும் போதே உளுந்து மாவு நல்லா பந்து மாதிரி வந்து விடணும். அதுதான் கரெக்டான அளவு. அவ்வளோதான். மொத்த உளுந்து மாவுமே நான் பாத்திரத்துக்கு எடுத்து மாற்றி வச்சுட்டேன். அடுத்து வெந்தயத்தை போட்டு அரைச்சிக்கலாம். வெந்தயம் போடுறதுக்கு நான் மறந்துட்டேன். எப்போவுமே ஃபஸ்ட்டு வெந்தயம் தான் போட்டு அரைச்சிக்குவேன். வெந்தயம் போட்டு அது நல்லா அரைப்பட்டு வந்ததுக்கப்புறம் அதோட ஒரு கை உளுந்து மட்டும் போட்டு ஆட்டிக்குவேன். ஏன்னா வெந்தயமும் உளுந்தும் ரெண்டும் ஒன்று போல் சேர்ந்து ஓட்டிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு மாவு அதிகமாக வரும். அதனால் நான் கொஞ்சமாக தான் உளுந்து போட்டு ஆட்டிக்குவேன். இன்றைக்கி வெந்தயம் போடுறதுக்கு மறந்துட்டேங்கிறதால 2வது போட்டு ஆட்டிக்கிறேன். அடுத்து வெந்தயமும் நல்லா பந்து போல் அரைப்பட்டு வந்துருச்சு. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா ஒன்று போல் அரைப்பட்டு வந்திருக்குது பாருங்கள். வெந்தயத்தையும் உளுந்து மாவோடையும் சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து உரலில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சிருக்கிற ராகி இட்லி அரிசி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசி ஆட்டும் போது மட்டும் முதல்ல கொஞ்சம் தண்ணியை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அரிசியை போட்டுக்கோங்க. அப்போ தான் உரல் இழுத்த மாதிரி இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக ஓடி வரும். நான் முதல்ல சேர்க்குற தண்ணி மட்டும்தான். அதுக்கப்புறம் அரிசி ஆட்டி முடிக்கிற வரைக்கும் நான் இடையில எதுவும் தண்ணி எதுவும் சேர்த்துக்கிட மாட்டேன். அரிசி நல்லா அரைபட உங்களுக்கு கரெக்டாக போயிடும் நம்ம சேர்த்துருக்கிற தண்ணியோட அளவு. இட்லி மாவு பதத்துக்கு நல்லா அரிசியும் ராகியும் ஒன்று போல் அரைப்பட்டு வந்துருச்சு. நான் பிழிஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த ராகியோட சக்கை கூட நமக்கு கைக்கு கிடைக்காது. ராகி மாவையும் வலித்து உளுந்து மாவோட சேர்த்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், மொத்த மாவுமே வலித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு சூப்பராக அரைப்பட்டு வந்திருக்குதுன்ட்டு. பந்து மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு துணியில் ஒட்டாமல் இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம கையை வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா கலந்து கொடுத்தாச்சு. இப்போ இதை மூடி போட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்த நாள் காலையில் நான் இட்லி சுட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான். அடுத்த நாள் காலையில் மாவு எந்த அளவுக்கு சூப்பராக பூத்து வந்துருக்குதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி கரண்டியில் காமிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி பப்புள்ஸாக இருக்கணும். அப்போ தான் இட்லி அந்த பப்புள்ஸ் எல்லாம் உங்களுக்கு சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும் அந்த இட்லி சாப்பிட்றதுக்கே. இப்போ நான் இட்லி சுடுறதுக்கு தேவையான மாவு ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இட்லி தட்டில் நான் மாவை ஊற்றி வச்சுக்கிறேன். இட்லி மாவு அரைக்கும் போது உங்களுக்கு எந்த அளவுக்கு கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு தண்ணியோட அளவு, இப்போ எப்படி கெட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம சேர்த்துருக்கிற தண்ணியோட அளவு கண்டிப்பாக கரெக்டாக இருக்கணும். ரொம்ப லூஸாக போயிடக்கூடாது. அப்படி தண்ணியோட அளவு அதிகமாக போயிடுச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த துணியில் இட்லி ஒட்டிக்கிடும். இப்போ நான் ஏற்கனவே இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கிறேன். நம்ம இட்லி ஊற்றின பிளேட்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ளே வச்சுட்டு மூடி போட்டுடலாம். இட்லி வேகிற நேரமும் ரொம்பவே முக்கியம். நீங்கள் ரொம்ப நேரத்துக்கு இட்லியை வேக வச்சிங்கனாலும் இட்லி ஹார்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5லேருந்து 6 நிமிஷத்துக்குள்ளேயே இட்லி நல்லா வெந்துடும். அதுக்கு மேலே வேக வச்சிங்கனாலும் இட்லி நல்லா ஹார்டாயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இட்லி நல்லா வெந்துருச்சு. நான் இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் கூட துணியில் ஒட்டாமல் எந்த அளவுக்கு சாஃப்டாக பூ மாதிரி இருக்குதுன்னு.
உங்களுக்கு முழு ராகி கிடச்சிதுன்னா வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நான் இன்றைக்கி ராகி இட்லியோட தேங்காய் சட்னியும் தக்காளி சட்னியும் சர்வ் பண்ணேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.